வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. மறுபடியும் ஜாக்லினா ஏதா ஒரு முறை அழுதா பரவாயில்ல, எப்பவுமே அழுதுட்டு இருந்தா எப்படி? இல்லை புலம்பிட்டே இருந்தா எப்படி? ரெண்டும் ஒன்று தானே. இங்கே வந்த அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, முக்கியமான முடிவு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அழுதாங்க. பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. மறுபடியும் காலைல இருந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதையே பேசிட்டு இருந்தாங்க. நேற்று கேப்டன்சி டாஸ்கில் அர்ணவ் குறுக்க நின்று தடுத்துட்டாரு. அப்புறம் அதை சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. சச்சனா எவிக்ஷனுக்கு அப்புறமா அதை சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா, பெண்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க ஆண்கள் டீமுக்கும், ஆண்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க பெண்கள் டீமுக்கும் போனோம். ஏன்னா இந்த மாதிரி மாறி மாறி இருந்தால் தானே யாரையாவது போட்டு கொடுப்பாங்க, பிரச்சனை வரும். பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் உல்ட்டா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயே போய் தங்கிடணுமா இல்லைனா போயிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துடணுமா அப்படின்னு தான் தெரில. அங்கேயே போட்டாங்கன்னா இந்த பக்கம் இண்டிவிஜுவல் பெட்ஸ் இருக்குது, இங்கே பெட்டை ஷேர் பண்ணணும். சரி, பெட்டை ஷேர் பண்ணுறது என்ன, ஜாக்லின் மாதிரி வெளியே கூட படுக்கலாம்ல. அதனால தான் அதை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினே கேட்குறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இங்கே சுனிதா பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, ஏமா நாங்கள்லாம் ஒத்துக்கிட்டு எங்களுக்கு கம்ஃபர்டான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நீ தான் ஒத்துக்காம வெளியே படுத்துட்டு இருந்தியே, இப்போ நீ போய் எப்படி எங்களுக்காக ஒழுங்காக விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்கல்ல. அதுதான் சொல்கிறாங்க, நீ இங்கே படுக்கிறது அங்கே படுக்கிறது இதெல்லாம் இஷ்யூ கிடையாது, எங்கள் டீமுக்காக நீ போகிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜே விமல்னு நினைக்கிறேன்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்லினை தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அனுப்பவே முடியாதுன்ட்டாங்க. போய் ஜாக்லின் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்த நாள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தோணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் யோசிச்சு நிதானமாக இருக்கணும்ல, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்ல. பெண்களையாவது கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், ஆண்களையாவது கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். வந்த அன்னைக்கு அதை பண்ணல. அப்புறம் எவிக்ஷனில் அந்த பயத்திலிருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு பாருன்னா, சரி அதில் கூட விட்டுடலான்னு வச்சுங்களேன். எப்பயாவது டீமை போய் கன்வின்ஸ் பண்ணல, அது உங்கள் டீம் தானே. அப்படி கன்வின்ஸ் பண்ணாமல் எனக்கு இறக்க குணம் இருக்குது, என்னால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறவங்க இப்போ அவங்க தான் சொல்கிறாங்களே நீங்கள் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகேன்னு ஒதுங்கலாம்ல. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போய் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன, ஜாக்லின் இல்லாத ப்ரொமோவே வராதா? அப்படி ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தொடர்ந்து ப்ரமோல இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரவீந்திரன் கூட சொல்லியிருந்தார்ல, ஜாக்லின் ஆஸ் அ ரிவ்யூவரா சொல்லட்டுமா, நீ கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னார்ல. ஆக்சுவலா உண்மையாவே கண்டென்ட்டை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அண்ட் அபிஷேக் தான். ஜாக்லின் வேற மாதிரி பண்றாங்க, ஜாக்லினை விட பயங்கரமா பண்றது ரவீந்திரன் அண்ட் அபிஷேக் தான். ஆண்களை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது பர்டிகுலர் வீக்ல நாங்கள் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு இந்த 2 பேர் தான். நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்கலாம், என்ன நம்ம எல்லாரும் உட்காந்து பேசலாம், இந்த 24 மணி நேரத்தில் எவிக்ட் ஆகக்கூடாது நான் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவீந்திரன் சாரும் தீபக் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து பாயிண்ட்டை உருவுறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதில் தான் சச்சனாவை பிடிச்சிட்டாங்க. சச்சனாவை அனுப்பிட்டாங்க, குத்தியே அனுப்பிட்டாங்க. இதில் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ரவீந்திரன் அவரை காப்பாற்றிக்கவும் ஜாக்லின் அவங்கள காப்பாற்றிக்கவும் குத்துனாங்க. மற்றவங்கெல்லாம் எது குத்துனாங்க அப்படின்னு தான் புரியல. அந்த பக்கம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த டாஸ்கில் பேசிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நீ வளர வேண்டிய பொண்ணுமான்லாம் பேசிட்டு தீபக் உட்பட இங்கே நிறைய பேர் குத்திட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் இவங்க தான். ஸோ கண்டென்ட்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸாக ரவீந்திரன் இறங்கிறாரு, ரவீந்திரனோட தீபக் வந்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிளே பண்ணா கூட பரவாயில்ல, இவங்க பிளேவே பண்ணாமல் எல்லா இடத்துலையும் போயிட்டு புலம்பிட்டு இருக்கிறது அது என்னன்னு சொல்றது, அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. ஏமா முதல் நாள் எவிக்ஷனில் தப்பிச்சுட்ட, முதல் வார எவிக்ஷனில் தப்பிக்கணும்னா தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருக்காதம்மா. முத்துக்குமார் சொன்னார்ல அழகா, கன்ஃபியூஸ்டாகவே இருக்கிறீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அது இன்னும் தொடருது. ஜாக்லின் கன்ஃபியூஸாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க கண்டெஸ்டன்ட்டு, எடிட்டர் எது கன்ஃபியூஸ் ஆகிறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பெரிய கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோல எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. சுனிதாவை பாருங்க, சில இடத்துல பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே வராம குழம்புறாங்க. ஆனால் இப்போ பேசும்போது ரொம்ப தெளிவாக அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஷார்ப்பா. ஸோ அது ஒரு வகையான நடிப்புன்னா அந்த நடிப்பும் சீக்கிரம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. ஜாக்லின் கதறது இருக்கட்டும், ஜாக்லினே தொடர்ந்து ப்ரமோல போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க எடிட்டர் ஜி, அப்புறம் நாங்கள் கதற வேண்டியிருக்கோம்.
ஸோ எங்களை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ப்ரமோலையாவது அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரமோ பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் இவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ரமோ பத்தி அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.